ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இது சண்டேங்கிறதால எந்திரிச்சோடனே சமையல் வேலையை பார்க்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிறதால வேக்கரில் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை 2 பேட்சாக வறுத்து ஸ்டோல் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் ரவா தோசை. அது எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கூடவே ஒரு சின்ன புளிக்கரண்டி தயிர், ஒன்றும் பாதியமாக உடைச்ச 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, துருவின 2 கேரட், தேவையான உப்பு. இது கூட 1 பங்கு மாவுக்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சு மாவை நல்லா கலந்து விட்டு சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி மாவை பரவலாக ஊற்றி சுட்டெடுத்தா கிறிஸ்பியான டேஸ்டான ரவா தோசை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ கெச்சப் தான் வச்சு சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் எனக்கும் என் பசங்களுக்கும் ரவா தோசை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.